மகர ராசி, மகர லக்னம். காலபுருஷனுக்கு 10வது வீடு. கர்மஸ்தானாதிபதியான சனீஸ்வர பகவானுடைய ஆட்சி பலம் பெறக்கூடிய மகர ராசி, மகர லக்னம். அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். இந்த மகர ராசி மற்றும் மகர லக்னத்துக்கு குரு சுக்கிரனுடைய இணைவு. ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது, மகர ராசி நீங்க யாரு, எப்பேற்பட்டவங்க, என்ன மாதிரியான கேரக்டர் அப்படிங்கிறது இன்னைக்கு உங்க கூட டிராவல் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன, நிச்சயமாக பார்க்கலாம். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்க எந்த ராசியா வேணாலும் இருக்கலாம். லக்னம், லக்னாதிபதி நீங்க தனிச்சிருக்கக்கூடிய எல்லாரும் தான் மகர ராசியில பிறக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பலன்கள் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. வீட்டில் 2 பேர் மகர ராசியில இருக்காங்க, ஆனால் அவங்களுடைய கேரக்டர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சேமா இருக்கும். அதுவும் சந்திரனோட வேற எந்த கிரகம் சேர்ந்துருக்கோ பார்க்குறதோ பொறுத்தவரை பலன்கள் மாறுபடும். இருந்தாலுமே நம்மளுடைய லக்னம் அப்படிங்கிறது தான் நிறைய இடத்துல டிஃப்ரென்ஷியேட் ஆகும். லக்னாதிபதி ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க, நீங்கள் எதை நோக்கி போவீங்க, எதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு, நீங்கள் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாட்டியும் இது உங்களை வந்து சேரும். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் ஒரு சொல்யூஷனை சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. நம்ம சொல்லக்கூடிய அனைத்துமே ராசிக்கு உண்டான பொது பலன்கள் மட்டும்தான். எதிரிக்கு கூட கருணை காட்டக்கூடிய மகரம் மகர ராசியா இல்லை எல்லாத்தையும் மன்னிக்கக்கூடிய ராசியான்னு தெரியல. அந்த அளவுக்கு மன்னிப்பு, யதார்த்தம், எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறது, சரின்னு கேட்கறது, இது எல்லாம் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மகரம். மகரம் என்றைக்குமே ஃபைட் பண்ண போகவே போகாதுங்க. தன்னுடைய விஷயத்துக்கு கூட ஃபைட் பண்ணாதான் பரவாயில்ல, சரி அப்படியா வச்சுட்டு போகிறாங்க விடு, பேசிட்டு போகிறாங்க விடு, இந்த மாதிரி எல்லாத்தையும் விடுன்னு விட்டுட்டு போகக்கூடிய ராசியாக இன்னைக்கு மகரம் இருக்காங்க. நிறைய பாருங்க, இவங்க நினச்சிருந்தாங்கன்னா பெரிய அளவுக்கு ஆயிருக்கலாம். ஒரு வீட்டில் மகரம் கும்பம் ரொம்ப விவரமானதுங்க. நோட் திஸ் பாயிண்ட். கும்பம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு விஷயத்த வேற மாதிரி யோசிச்சு எப்படியே வெற்றி கொண்டு போயிடணும். அந்த மகரம் இருக்கு பார்த்தீங்களா, நான் வந்து கடைசி வரையும் நேர்மையாக தான் இருப்பேன், நீதியாக இருப்பேன், இந்த மாதிரி பழைக்கொன்னு எனக்கு அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையுமே சரின்னு கேட்கறனால இன்னைக்கு வளர்ச்சிகள் கம்முன்னு இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள். இன்னைக்கெல்லாம் ராசிநாதன் 3ஆம் இடத்துல அப்படியே முயற்சி அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப அதிகமாக எஃபர்ட்ஸ் இருக்குது. அதுக்கு உண்டான பலன்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. நிறைய ஏமாத்தின வலி வேதனைகள், ஏமாந்த கொலியாக இருந்துட்டோமே, செல்ஃபிஷாக இவங்கெல்லாம் இருக்கிறாங்களே, நம்மளை எப்படி ஏமாத்திட்டாங்களே, கவலையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, 1000 பிரச்சனை இருந்தாலும் வெளியே காமிக்காமல் இருக்கிறோமே, இது எல்லாமே இன்னைக்கு மகரத்தை பொறுத்தவரையும் போயிட்டே இருக்குங்க. 2 சிங்கத்துக்குள்ள அடைப்பட்ட ஒரு விஷயம் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இன்னைக்கு மகரத்தோட நிலைமை. ஆனால் யாருமே இன்னைக்கு மகரத்தை பொறுத்தவரை எல்லாமே சூப்பராக இருக்குங்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. நிதர்சனமான உண்மை. இன்றைக்கும் பாருங்கள், உங்களுடைய பணத்தை, உங்களுடைய பொருளாதாரத்தை யூஸ் பண்ணினவங்க தான் அதிகமாக இருக்காங்களே தவிர்த்து நீங்கள் அவங்களுடைய காலில் வந்து இன்றைக்கி விழுகணும்னு நினைக்கிறாங்க. அது மகரத்தை பொறுத்தவரை ஆகவே ஆகாது. 10 ரூபா வேலைக்கு போய் சம்பாரித்தாலுமே அந்த 10 ரூபாய் வச்சுட்டு கஞ்சி குடிச்சிட்டு தூங்க தெரிஞ்சவங்க தான் இந்த மகரம். அதிகமாக ஆசைப்பட மாட்டாங்க, அதிக ஆடம்பரத்துக்கு போக மாட்டாங்க. தனக்கு என்ன இன்றைக்குமே பாருங்கள் உலகம் தெரியாமல் இருப்பாங்க. இன்றைக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா இவங்க வச்சிருக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது வேறையாக இருக்கும், இவங்க நடந்துக்கக்கூடிய குணம் அப்படிங்கிறது வேறையாக இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி யதார்த்தமாக பேசி சிரிக்கிறது, எல்லாரையும் வாங்கன்னு கேட்டாங்களோ இன்றைக்கும் அதே மாதிரி எவ்வளோ பணம் மேலே போனாலும் சரி, எவ்வளவோ உயரத்தில் பொருளாதாரத்தில் கீழே இறங்கினாலும் சரி, இந்த மகர ராசி மற்றும் மகர லக்னம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் பொதுவானவை அப்படிங்கிறது. நிறைய டவுன்ஃபால் வந்திருக்கு வாழ்க்கையில், அதுக்கெல்லாம் அசர மாட்டாங்க. சனியோடைய ராசி அவ்வளோ சீக்கிரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் பேசுனீங்கன்னாவே ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆயிடுவாங்க. நிறைய வேலை இந்த செய்யக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா வெளியே சொல்லாமல் இருக்கக்கூடிய ராசி. விடிய திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளம் வரும். காலையில் பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டால் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்களே, சும்மா பேசிகிட்டு இருந்தோம், இதெல்லாம் யார் சொல்லுவாங்க? ஒரு திருமண வாழ்க்கையை போராடுறதுக்கு காப்பாற்றுறதுக்கு யார்? இது எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட இந்த மகரம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணும். அதனால தான் சனீஸ்வர பகவானுடைய வீடு கிட்டத்தட்ட ஒரு சாமியார் ராசின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். சலனங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி இந்த ராசியை பொறுத்தவரையும் அதிகமாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு. யதார்த்தமாக சொன்னாதான் இன்னைக்கு வந்து வம்பு இழுத்து கிட்டத்தட்ட கோர்ட்டு கேஸு ப்ராப்ளம் வரையும் எனக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லாத ஆட்களே இல்லை. இன்றைக்கி மகரத்தை பொறுத்தவரை வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற யோசனைகள் தான் இருக்குது. ஆனால் அதுக்குண்டான யோசனை தான் இருக்குது, அது செயலாக மாறாமல் அப்படியே தத்தளிச்சுட்டு இருக்கீங்க. இதுதான் இன்றைக்கி இந்த ராசியை பொறுத்தவரையும் போயிட்டுருக்கு. இன்னுமே சொல்லணும் தான், உங்களுடைய அறிவுக்கு நீங்கள் எங்கேயோ போயிருக்க வேண்டியதுங்க, உங்களுடைய தொழிலோடைய பக்திக்கு நீங்கள் எங்கேயோ போனவங்க, வாழ்க்கையில் இன்னுமே நீ கொஞ்சம் மேலே வந்திருக்கலாம், நீ ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி மகரத்தை பொறுத்தவரையும் அதிகமாக மற்றவங்களெல்லாம் இன்றைக்கி உங்கள் கூட கம்பேரிசன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. எதுவுமே இல்லை, வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துட்டா, இன்றைக்கி கார் வாங்கிட்டா, இன்றைக்கி வீடு வாங்கிட்டா, இங்கே இடம் வாங்கிட்டா, நீ பார் அப்படியே ஏற்றி விட்ட ஏணியாக அங்கேயே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி குடும்பத்திலேயே உங்களுக்கு கௌரவ குறைச்சல் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படும். ஏன்னா இன்றைக்கி மகரத்தை பொறுத்தவரையும் திருமண வாழ்க்கை சலனத்தில் போயிட்டுருக்கு. காதல்
அதை விட மோசமாக இருக்குது. திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாத்தையும் சரி சரி சரின்னு கேட்டுட்டு போகக்கூடிய மாதிரி ஒரு சுதந்திரம் இல்லாமல் நினச்சதை ஒன்று செய்ய முடியாமல் கிட்டத்தட்ட சொந்த வீட்டிலேயே பொட்டி பாம்பு மாதிரி அடைஞ்சிருக்கக்கூடியது. ஒரு கருத்து சொல்கிறீங்க, அந்த கருத்தை கூட மற்றவங்க சின்ன பசங்க சொன்னால் கூட ஏற்றுக்கிறாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் சொல்கிற கருத்துக்கு இன்றைக்கி ஒற்றுமே இல்லை. இன்றைக்கி கருத்து ஒற்றுமை அப்படிங்கிறது இல்லைல்ல. உங்களால் வாங்க முடியாத சொத்து இல்லை. ஆனால் இன்றைக்கி அந்த சின்ன சொத்துக்கே நீங்கள் கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி நடந்துகிட்டே இருக்குது. இந்த ராசியை பொறுத்தவரை நம்ம ரீசெண்ட் டைமில் ஒரு ஜாதகத்தை பார்த்து அவர்கிட்ட சொல்லும்போது சொல்லியிருந்தோம், சொத்து சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இல்லைங்க. நீங்கள் ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் கவனமாக இல்லை அப்படின்னா உங்களுடைய வேலை சார்ந்த பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு காத்துட்ருக்கு. இந்த காலத்தில் நீங்கள் அந்த வேலையை விட்டுட்டு வர்றதுனால இந்த தொழிலில் பெரிய அளவுக்கு நெகட்டிவ் ஏற்பட்டிருக்கு. அதனால சொத்தை வந்து காலியாகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொடுக்கும். ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். மகர ராசியை பொறுத்தவரை ரொம்ப ஃபினான்ஷியல் லெவலில் ரொம்ப கவனமாக இருங்க. யாருக்கும் ஹெல்ப் பண்ணாத அப்படிங்கிறது தைரியமாக சொல்லியிருந்தோம். ஆனால் அவர் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய அக்காவாக இருக்கட்டும், தன் தங்கச்சியாக இருக்கட்டும், எந்த இடத்துல கேட்ட இடத்துல பணத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்து இன்றைக்கி அவங்க திருப்பி கொடுக்க முடியாமல் நிறைய பிரச்சனைகளாகி கிட்டத்தட்ட குடும்பம் அப்படிங்கிறது இவங்களை கண்டுக்காமல் இன்றைக்கி எல்லா கடன் சுமைகளும் இவர் சந்திக்கிறார். இதனால் அவர் சரியாக வேலைக்கு போக முடியாமல் இந்த வேலை சார்ந்த பாதிப்புகளும் கடுமையாகி வேலையை விட்டு நின்றுட்டு இது எல்லாத்துக்குமே கடனையும் கட்டிட்டு புதுசாக ஒரு தொழில் தொடங்கி அதுலேயும் நஷ்டப்படாமல் அப்படியே ஒரு நாட்களும் வீட்டில் எதுவுமே சொல்லாமல் இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்கள் சம்சாரம் எதுக்கு அடுத்தவங்களுக்காக கடன் வாங்கி கொடுத்து நீங்கள் கஷ்டப்பட்டு கட்டிகிட்டு இருக்கிறீங்க, நான் வாழ மாட்டேன் உங்கள் கூட அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கிளம்புறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. நம்ம இதெல்லாமே முன்னாடியே இண்டிகேஷன் பண்ணோம். அவங்களுடைய ஜாதகத்தில் கிளியர் கட்டாக இண்டிகேஷன் பண்ணிச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண போவீங்க, ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி மாட்டிக்குவீங்க, அதனால் பெரிய பொருளாதார பாதிப்பு இருக்குது, தயவு செய்து போகாதீங்கன்னு. ஆனால் நம்ம பார்க்கும்போது அவருடைய லக்னாதிபதி ப்ளஸ் பிரசன்னம் ரெண்டுமே என்ன இண்டிகேஷன் பண்ணுச்சு அப்படின்னா, அவர் வலுக்கட்டாயமாக அந்த பிரச்சனையில் போய் மாட்டுவார் அப்படிங்கிறது இண்டிகேஷன் பண்ணுச்சு. அப்போ இந்த காலங்கள் வரையும் வெயிட் பண்ணுன்னு சொல்லி இப்போ இன்றைக்கி வந்து பிரசன்னத்தையும் அந்த ஜாதகத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடித்தோம். அப்போ இந்த நேரத்தில் வந்து ஒரு பிறந்த கால ஜாதகம் எந்த அளவுக்கு பாருங்கள் பவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த விஷயத்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் நடந்தது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான். அப்போ இந்த டைமில் நீங்கள் உஷாராக இருங்க அப்படிங்கிற சொல்கிறத அவர் உஷாராக இருந்திருந்தானே இன்றைக்கி அந்த அளவுக்கு பிரச்சனைகள் மாட்டாட்டார். இன்றைக்கி கிட்டத்தட்ட அவரோட சொத்தோட மதிப்போட ஈக்குவலான கடனில் அவர் இன்றைக்கி மாட்டிக்கிட்டார். அதுதான் பெரிய அளவுக்கு நெகட்டிவ் அப்படிங்கிறது. இந்த மாதிரி பிறந்த கால ஜாதகம் நிறைய விஷயத்த சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு. இந்த குரு சுக்கிரனுடைய சேர்க்கை 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பலன்கள், கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைய போகுதுங்க. மகரத்துக்கு ரொம்ப 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 நல்ல யோகமான பலன்கள். 12ஆம் இடத்த பார்க்குது. அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து குருவும் சுக்கிரனும் சேர்ந்து 12ஆம் இடத்த பார்க்குறாங்க. நிம்மதியான தூக்கம், உறக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக 100% கிடைக்க போகுது. நிறைய தூங்கி பல நாட்கள் ஆச்சு, எனக்கு ஏதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்துகிட்டே இருக்குது, என்னால் வந்து அலைச்சல் என்னால் தாங்க முடியல மேடம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி இந்த மாதிரி வேதனைக்கு உண்டான விஷயங்கள்லாம் மாறுதல் போகுது. என்ன நோயின்னு தெரியாமையே நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இனி இந்த நோய் சார்ந்த தொந்தரவுகள்லாம் படிப்படியாக குறைய போகுது. நிறைய டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது வரதுக்கு காத்துட்ருக்கு. வெளியூர் செல்றதுக்கு நான் ரொம்ப விருப்பப்படுறேன். அந்த நேரம் எனக்கு கிடைச்ச நேரம் நான் வெளியூர் செல்ல முடியுமா? நிறைய பொருட்கள் மீது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. புதிய முயற்சிகள் பண்ணலான் இருக்கேன். நிறைய வீடு வாங்கலான் இருக்கேன். நிறைய இடம் வாங்கணும்னு எனக்கு எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்குது. ராசியாதிபதி 3 இன்றைக்கி கண்டிப்பாக நிறைய முயற்சி எஃபர்ட்ஸ் போட்டுட்ருக்கீங்க. அந்த எஃபர்ட்ஸ்க்குண்டான பலன்கள் எல்லாமே கண்டிப்பாக இனிமேல் வரக்கூடிய காலங்களில் கிடைக்க போகுது. வீடு சார்ந்தும் இடம் சார்ந்தும் எனக்கு கௌரவமான வாழ்க்கை வாழுவேனா மகரம் சொல்லுங்க மேடம் நீங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் கௌரவம் மிக்கமான ஒரு வாழ்க்கை தான். குரு சுக்கிரனுடைய கிரக சேர்க்கை எங்கே இருந்தாலும் ஒரு யோகத்தை கொடுக்குங்க. நீங்கள் 6ல் இருந்தாலும் சரி, 8ல் இருந்தாலும் சரி, 12ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, பாதகத்தில் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு நல்லது அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுக்காம போகும். எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க அதுக்கு இணையான பலன்கள் கண்டிப்பாக தேடி தேடி வந்து கொடுத்துட்டு போகும். அதுதான் இன்றைக்கி இந்த யோகம். அப்போ இத்தனை நாளாக நீங்கள் ரொம்ப முதலே சொல்லணும், மகரத்தை பொறுத்த வரையும் ரொம்பவே கான்ஸ்டண்ட்டாக அதிகபட்ச உழைப்பாளி. துலாத்துக்கு அடுத்தது உழைப்பாளி மகரம் அப்படிங்கிற சொல்லலாம். துலாத்துல சனி உச்சம் இங்கே ஆச்சு. ஆனால் இங்கே குரு நீசம் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களால் பணத்தை மிச்சம் பண்ண முடியல. இன்றைக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் பணம் அப்படிங்கிறது இன்றைக்கி கிட்டத்தட்ட 100-200 செலவு பண்ணுறதுக்கே இன்றைக்கி மகரம் அப்படிங்கிறது கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்குது. இன்றைக்கெல்லாம் யோசிச்சு நீங்கள் ஒரு பொருட்களும் வாங்குறீங்க. சாப்பாட்டுக்கே நீங்கள் யோசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், அதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இனி படிப்படியாக குறைய போகுது. அதே போல் காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இழுபறி இருந்துகிட்டே இருக்குது மேடம். கல்யாணத்தில் எண்ட் ஆகுமான்னு தெரில. நான் நிறைய ஆசை வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கு இந்த காலங்கள் அதிகபட்சமாக சப்போர்ட் பண்ணும். தொழில் சார்ந்த ஒரு யோகங்கள், கடனுக்காக தொழில் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இனி இந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக இந்த இஎம்ஐ சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறைய போகுது. தொழில் லாபங்கள் அப்படிங்கிறது வரப்போகுது. வேலை சார்ந்த உயர்வுகள் மகர ராசி மற்றும் மகர லக்னத்துக்கு நிச்சயம்.
அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதனால உங்களுடைய மதிப்பு, மரியாதை, எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்கணும். பாதிக்கப்பட்ட பல விஷயத்த இந்த நேரத்தில திருப்பி குடுக்கும்போது, நெறைய எஃபோர்ட்ஸ் போட்டுட்டேன் மேடம். அந்த எஃபோர்ட்ஸ்க்குண்டான பலன்கள்லாம் கிடைக்க மாட்டேங்குது. எப்பதான் எனக்கு கிடைக்கும்? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு இது பதில் சொல்லக்கூடிய நல்ல ஒரு கோச்சார காலமாக கண்டிப்பாக இருக்கும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. நம்ம முன்ன சொன்ன மாதிரி இது அனைத்துமே கோச்சாரம் சொல்லக்கூடிய இண்டிகேஷன் பண்ணக்கூடிய பொது பலன்கள் தான். ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க எடுத்து ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தற நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.